மிகப் பழமையான காலத்தில் தெய்வங்களும் அசுரர்களும் இடையே ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் அசுரர் தாரகாசுரன் மிகுந்த சக்தி பெற்றிருந்தான். அவனை எவரும் அழிக்க முடியவில்லை. தாரகாசுரனை வெல்ல சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் பிறக்கும் மகன் மட்டுமே சக்தி வாய்ந்தவன் என்று தீர்மானிக்கப்பட்டது. அதனால் தேவதைகள் அனைவரும் சிவபெருமானை தபசு செய்து மகனைப் பெற வேண்டினார்கள். பார்வதி தேவியும் கடினமான தவம் செய்தார். அவரது தவத்தின் தீவிரம் உலகையே அதிரச் செய்தது. அந்த தவத்தின் பலனாக சிவபெருமான் தனது தீப்பொறியை உருவாக்கினார். அந்த தீப்பொறி 6 திசைகளில் பறந்து சென்று 6 குழந்தைகளாக மாறியது. அவற்றை கார்த்திகை பெண்கள் பராமரித்தனர். பின்னர் பார்வதி தேவியே அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக இணைத்து ஒரு குழந்தையாக ஆக்கினார். அவர்தான் முருகன், ஞானத்தின் கடவுள், வலிமையின் அடையாளம், தெய்வங்களின் தலைவர். முருகன் தாரகாசுரனை வெற்றி கொண்டு உலகத்துக்கு சமாதானம் கொண்டு வந்தார். இன்று கூட முருகன் பிறந்த கதை 6 முகங்களின் அர்த்தத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. அவை 6 திசைகளில் இருந்து வரும் சக்திகள்: ஞானம், அன்பு, தைரியம், கருணை, உண்மை மற்றும் நம்பிக்கை. இதுவே முருகனின் பிறப்பின் மர்மம்.